ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பனானா மஃபின்ஸ் வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வெட் இன்கிரிடியன்ட்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் பட்டர் கூட 125 கிராம் நாட்டு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற பனானா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பனானா எடுத்திருக்கேன். வெட் இன்க்ரீடியன்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பேட்டர் ரொம்ப திக்காக தான் இருக்கும். பேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கப் கேக் மோல்டில் ஹாஃப் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பனானா மஃபின்ஸ் ரெடி. ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பரான ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவல் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.